ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள் சேனல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோடு தான் வந்திருக்கேன். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கிங் செக்டரோட ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ். அது எந்த பேங்கிங்னா முழுசாக உங்களுக்கு தெரியும்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் தெரியும். அது எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி யூனியன் பேங்க்கில் தான் நம்ம கும்பகோணம் பிரான்ச்சில் தான் நமக்கு இங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நான் இதில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிட்டி யூனியன் பேங்க் மெயின் இதில் வந்து கரியர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்ஃபர்மேஷன் காட்டும். என்னென்னு காட்டும்னா, நார்த் இந்தியன் பிரான்ச்சா இல்லை வந்து நம்மளோட வந்து சவுத் பிரான்ச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும். நாம் வந்து கரண்ட் ஓப்பனிங்ஸில் வந்து நார்த் இந்தியன் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, ஃபார் ஜென்ரல் பேங்கிங்னு இருக்கும். நாம் இதில் வந்து ஜென்ரல் பேங்கிங் தான் கிளிக் பண்ணணும். ஜென்ரல் பேங்கிங் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சிட்டி யூனியன் பேங்க் எந்த பிரான்ச்சுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுலேயே வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வி ஆர் லுக்கிங் ஃபார் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர்ஸ், chief managers, regional development managers, branch managers, deputy managers, assistant managers, branch development managers, relationship managers. டோட்டலாக வந்து 1 2 3 4 5 கேட்டகரியில் வந்து அவங்க வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 கேட்டகரியில் தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எலிஜிபிலிட்டி நாம் வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர்ஸ்க்கு ஸ்கேல் 5. ஸ்கேல் 5னா உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 40க்கு மேலே உங்களுக்கு இருக்கும். அந்த டீட்டெயில் எவ்வளோ சேலரிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு, போஸ்ட் கிராஜுவேட் ஆர் கிராஜுவேட் ப்ரொஃபஷனலி வித் இந்த டீட்டெயில் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து மினிமம் 40 இயர்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் 50 இயர்ஸோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹேவிங் மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சீஃப் மேனேஜ் கிரேடு. ஸ்கேல் 4ல் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கணும். இன் பப்ளிக் செக்டர் பேங்க் ஆர் ஓல்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க், நியூ ஜென்ரேஷன். டோட்டலாக வந்து உங்களுக்கு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 20 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவங்க ஆல்மோஸ்ட் வந்து இது மந்த்லி வந்து உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னாவே 1 lakh சம்திங் இருக்கும். இதில் நான் உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதேமாதிரி வில்லிங் டு ஒர்க் அட் கும்பகோணம், தமிழ்நாடு, அட் எனி பிளேஸ் இன் இந்தியா. த சேலரி வில் பி பேஸ்ட் ஆன் தி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். சேலரி எப்படிங்கிறது கும்பகோணம், தமிழ்நாட்டில், எனி பிளேஸ் இன் இந்தியா, நான் எந்த இதில் வேணால் அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ், சீஃப் மேனேஜர்ஸ் ஸ்கேல் 3rd and 4th வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட், கிராஜுவேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேங்கிங் செக்டரில் இதில் ஒர்க் பண்ணியிருக்கணும். மினிமம் 35 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 50 இயர்ஸ் இருக்கணும். ஸ்கேல் 2, ஸ்கேல் 3ல் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கணும். என்னென்ன இதில் நீங்கள் இருந்திருக்கணும்னா, உங்களுக்கு வந்து சீனியர் பேங்க் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரல் பேங்கிங்கில் இருக்கணும். கிரெடிட், ட்ரெஷரி, டெக்னாலஜி, ரீட்டைல் பேங்கிங், என்ஆர்ஐ மார்க்கெட்டிங், இதில் எதுலையாவது இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து மினிமம் 50 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கணும். அதேமாதிரி எனி பிளேஸ் ஆஃப் இந்தியா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அதேமாதிரி சேலரி வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ் தே ஷுட் ஹேவ் அடிக்குவேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் கிளஸ்டர் ஆஃப் பிரான்ச்சஸ் அண்டர் தர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருந்துக்கணும்னா, கிளஸ்டர் ஆஃப் பிரான்ச்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா, பிரான்ச் மேனேஜர்ஸில் உங்களுக்கு வந்து டெபுட்டி மேனேஜர் ஸ்கேல் 1 2 3 இந்த 3 இதுலையுமே சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனலி போஸ்ட் கிராஜுவேட் ப்ரிஃபரபிளி வித் கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 40 இயர்ஸ் இருக்கணும். ஹேவிங் மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆஃபீஸர் மேனேஜர் இன் பப்ளிக் செக்டர் பேங்க், ஓல்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லீகலாக வந்து பேங்கிங் டிவிஷன், டெக்னாலஜி, ரீட்டைல் பேங்கிங், கேஷா மார்க்கெட்டிங், என்ஆர்ஐ, இதில் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் மினிமம் 5 இயர்ஸ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில்லிங் டு ஒர்க் அட் எனி பிளேஸ் இன் இந்தியா. சேலரி இவங்களுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30க்கு மேலேயே வரும். கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தர் இதுக்கும் எவ்வளோ சேலரி வரும் அப்படிங்கிறது நான் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ்க்கு என்ன வேணும்னா, போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் இவங்க இதில் வந்து ஏஜ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஹேவிங் மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜென்ரல் பேங்கிங் அண்ட் ஆப்ரேஷன், கிரெடிட், டெக்னாலஜி, இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு வந்து மினிமமாக 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதில்
அடுத்த இதில் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷர் வித் கிராஜுவேட், அதே மாதிரி ஃப்ரெஷர் வித் கிராஜுவேட்லேருந்து மேனேஜர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸில் மினிமம் ஏஜ் வந்து 20 இயர்ஸ்லேருந்து மினிமம் வந்து 27 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் வித் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் 60% ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் இன் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், டிஸ்டன்ஸ் டியூரேஷன் ஆர் நாட் டு பி கன்சிடர்னு சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்க்ளூட் ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ. ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து மீதி இருக்கிற உங்களுக்கு இதில் எல்லாமே அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், இதில் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எடுப்பாங்க. அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷனில் வந்து ஆன்லைனில் தான் நம்ம ஆன்லைன் மோடில் சென்ட் பண்ணி அதில் வந்து ஷார்ட் லிட் பண்ணி தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே வந்து உங்களுக்கு வந்து இதில் இது பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னு இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கான டீட்டெயிலை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை வேற டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.